அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவன் அன்பு செல்வம். நான் ஒரு மாட்டிற்காக சிகிச்சை அளிக்க போயிருந்தேன். அப்போது இந்த கன்றுக்குட்டி தொடர்ச்சியாக தன்னுடைய வாலை நக்கிக்கிட்டே இருந்தது. இந்த மாடு வளர்க்குற அம்மா என்கிட்ட சார் இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக அந்த கன்றுக்குட்டி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த கன்றுக்குட்டிக்கு ஏதாவது பிரச்சனைங்களா சார், இல்லை ஏதாவது நோய் வந்திருக்கா, இதுக்கு எதுக்காவது சிகிச்சை கொடுக்கணுமா அப்படின்றத என்கிட்ட கேட்டாங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அல்லது உங்கள் கன்றுக்குட்டிகளோ அல்லது மாடுகளோ இந்த மாதிரி பண்ணுதா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கன்றுக்குட்டிகள் அல்லது மாடுகள் ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, சில நேரங்களில் இந்த கன்றுக்குட்டிகளுக்கு தேவையான அளவு தாது உப்புக்கள் கிடைக்காம போனால் அல்லது சத்துக்கள் கிடைக்காம போனால் இந்த மாதிரியான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்றுக்குட்டிகளில் உடலில் அதிக அளவு ஒட்டுண்ணிகள் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அலர்ஜினால் அது தொடர்ச்சியாக நக்கிக்கிட்டோ அல்லது காலால் சொரிஞ்சிக்கிட்டோ பண்ணுறத நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் சில கன்றுக்குட்டிகள் தன்னுடைய கோமியத்தை குடிக்கும் அல்லது மற்ற மாடுகளுடைய கோமியத்தை குடிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் இதனால தான். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது பிஹேவியரல் சேஞ்சினாலும் இந்த மாதிரியான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மாடையோ அல்லது கன்றுக்குட்டியோ குளிக்காமே விட்டோம், அது சேர்த்து சகதியில் அளவுக்கு அதிகமான அழுக்குகள் இருந்தாலும் இந்த மாதிரியான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான நேரத்தில் அந்த கன்றுக்குட்டிகளுக்கு போதுமான அளவு சத்துக்கள் நிறைந்த உணவையும் தாது உப்புக்களையும் நம்ம கொடுக்கணும். உனிக்கான சரியான மருத்துவ சிகிச்சையை கொடுக்கணும். மாடுகளை கன்றுக்குட்டிகளை வாரத்திற்கு ஒரு முறை நம்ம குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.